ஹாய், வெல்கம் டு விநாயகாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சது அரைக்கீரை கடையல் தான். அதோட செய்முறையை தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். இங்கே நான் எடுத்துக்கிட்டது வெங்காயம் நீட்டாக சீவி எடுத்திருக்கேன். தக்காளி நீட்டாக சீவி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் குக்கரில் போட போகிறேன்றனால எல்லாம் நீட்டாக சீவி எடுத்திருக்கேன். நல்லா அலசி மண் இல்லாமல் அலசி ஒரு ரெண்டு வாட்டிக்கு 3 வாட்டி அலசி வச்சு அரைக்கீரையை தான் நான் குக்கரில் டைரெக்டாக போடுறேன். அதை போட்ட உடனே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் கல் உப்பு எடுத்திருக்கேன். கீரையை கடையும் போதோ இல்லை நம்ம எந்த சமையல் செய்யும் போதோ கல் உப்பு சேர்க்கிறது ரொம்ப நல்லது. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீட்டாக சீவி வச்ச வெங்காயம், அடுத்து தக்காளி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூளும் நம்ம ரொம்ப எடுக்கக்கூடாதுங்க, அதுவும் அளவு தான், மருந்து மாதிரி தான். அதனால் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு தான் எடுத்திருக்கேன். அடுத்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். வெறும் பச்சை மிளகாவே போட்டால் வயிறு வலிக்கும், ஏன்னா அது சூடு. அதனால் நான் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3, காஞ்ச மிளகா 2 எடுத்திருக்கேன். பூண்டு தான் போட்டிருக்கேன், ஏன்னா அது சின்னதாக இருக்குன்றனால தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4-5 போட்டுக்கிட்டாவே போதும். நான் மிளகா கையிலே கிள்ளி போட்டுட்டேன். அது கட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நல்லா குக்கரில் வெந்துரும்ன்றனால. இந்த கீரைக்கு நம்ம அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். ஆனால் நான் ஒரு 1/4 கப் தண்ணி தான் ஊற்றுறேன். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன், அதுவும் சரிமானத்துக்கு நல்லது. குக்கர் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 1700 வச்சுருக்கேன். நான் இண்டக்ஷனில் செய்கிறேன், அதனால் இண்டக்ஷனில் ஹை ஃப்ளேமில் விட்டு 5 விசில் விட்டு எடுக்கிறேன். 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நான் இதில் இருக்க பல்ப் மட்டும்தான் எடுத்து பருப்பு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் தண்ணியோடு எடுத்தோன்னா கடையும் போது திப்பாக நிற்கும். அது தண்ணியை அது ஸ்டாக் அதிலே வச்சுட்டு நம்ம இதை எடுத்தோன்னா அடுத்து நம்ம அந்த சட்டியை வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால் நான் ஸ்டாக் அதிலே வச்சுட்டு வெறும் பல்ப்பை மட்டும் எடுத்து கடையிறேங்க. இங்கே அதை நல்லா கடைஞ்சிட்டு இந்த மீன் வயலில் நான் புளியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப தண்ணியில் ஊற வைக்கல, ரொம்ப திக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை கடைஞ்சிட்டு தாளிக்க கடாய் வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. தாளிக்க தேவை வெங்காயம், சீரகம். சீரகத்தூளாக போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு சீரகம் பட்டா பிடிக்காது, அதனால் வடகம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பெப்பர், கருவேப்பிலை, கடுகு. கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வடகம் போட்டிருக்கேன். வடகம் பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதங்கும் போது இதுலேயே நான் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் அதுதான் சொன்னேனே, பாப்பாவுக்கு ஈஸியாக இருக்கும் டைஜஷனுக்கு. கீரையோடு நான் மோஸ்ட்லி எல்லா சமையல்லையும் நான் சீரகம் சேர்த்துருவேன். அடுத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை முதலே போட்டுட்டு அது ரொம்ப முறைன்னு ஆகிடுதுங்க, அதனால் நான் வெங்காயம் வதங்கின உடனே போடுவேன். அடுத்து இது நல்லா வதங்கிய உடனே நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை இதில் எடுத்து ஊற்றணும். அடுத்து அந்த ஸ்டாக் தண்ணியை அந்த சட்டியை கழுவி ஊற்றிடுவேன். அடுத்து இந்த புளி கரைச்சலை எடுத்து ஊற்றணும். இதுதான் புளி கரைச்சலும் ஸ்டாக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் தான் இந்த சட்டியை கழுவி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன்.
எனக்கு போரிங் கன்சிஸ்டன்ஸ் வந்தால் போதும். மற்றபடி ரொம்ப தண்ணியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. திக்காக இருந்தாலும் பெட்டர் தான். ஆனால் போரிங் கன்சிஸ்டன்ஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கோ நாங்கள் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் டயட்டில் இருக்கனால வாரத்தில் 2 வாட்டி கீரை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுருவோம். குழந்தைங்களுக்கும் கீரை கொடுக்குறது ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 வாட்டி கீரை எடுக்கிறது கம்பல்சரி. மினிமம் 2 வாட்டி, மேக்ஸிமம் நம்ம வாரத்துக்கு 4 வாட்டி கூட கீரை எடுத்துக்கலாம். ஆனால் நான் மினிமம் 2 வாட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டு நிமிஷம் கீரையை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு இந்த போரிங் கன்சிஸ்டன்ஸில் வந்த உடனே நம்ம நிறுத்திடலாம். நான் வாரத்தில் 2 வாட்டி கீரை கண்டிப்பாக எடுத்துப்பேங்க. ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன். டயட்டில் இருக்கும் போது நான் என்னோடய டயட்டில்னா வெயிட் லாஸ் ஜெர்னியில் இருக்கேன். அதனால நான் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எடுத்துப்பேன். நான் குழந்தைக்கும் 2 நாள் கண்டிப்பாக கொடுத்துருவேன். நான் வெயிட் லாஸ்க்காக நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸில் இருக்கிறதுனால 1 கப் சாதம் தான். கீரை, முருங்கைக்காய், கேப்சிகம் கிரேவி, பொட்டேட்டோ. சும்மா பொட்டேட்டோ மட்டும் ஃபோட்டோக்காக வச்சா ரொம்ப சாப்பிட மாட்டேங்க.